Hello friends, welcome back to ME Madras Cooking. இன்னைக்கு வந்து நம்ம அடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இப்போ இந்த அடைக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இட்லி அரிசி, பச்சை அரிசி, கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, சிறுபருப்பு. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறது, பருப்புலாம் எந்தெந்த அளவுல போட்டுருக்கேன்றதை பார்க்கலாங்க. நான் எல்லா பருப்பும் இந்த கிளாஸ்ல தான் நான் அளந்திருக்கேன். இந்த கிளாஸ் ஃபுல்லா நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இது கூடவே 1/2 கப் பச்சரிசி சேர்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இது கூடவே 1/2 கிளாஸ் உளுந்து, 1/2 கிளாஸ் தோரம்பருப்பு, 1/2 கிளாஸ் சிறுபருப்பு, 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. இது வந்து கடலைப்பருப்பும் இட்லி அரிசியும் மட்டும் தான் 1 கப் எடுத்துர்க்கேன். மீதி எல்லாமே வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். இது கொள்ளு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் சேர்க்குற பொருள் எல்லாமே நீங்கள் வந்து பருப்பு அரிசி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க. நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 5 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு ஊற வச்சுட்டு 7 மணிக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஊறணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்ட பிறகு இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டே வந்து நீங்கள் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அடை தோசை வந்துட்டு நான் மார்னிங் செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் 3 மணிக்கு ஊற வச்சேன். ஒரு 4 ஹவர் நல்லா 7 மணி வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் கிரைண்டரில் போட்டு ஆடிட்டுருக்கேன். இது நல்லா அரைச்ச உடனே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மாவு அரைச்ச உடனேவும் தோசை ஊற்றலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் 4 ஹவர் நல்லா இந்த மாவை வந்து புளிக்க வச்சு கூட தோசை ஊற்றலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்ச உடனே இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ மாவை அரைச்சிட்ட பிறகு கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் சுடலாம். ஆனால் அதை விட வந்து நீங்கள் மாவுலேயே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை ஊற்றும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ சோம்பு 1 ஸ்பூன் போட்டேன். இதில் கட் ஆகிடுச்சு. இப்போ மாவு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாவு பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே நல்லா கொஞ்சம் மேலெலாம் நல்லா புளிச்சிருந்தது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள், நீங்கள் வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தோசை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து கல் நல்லா சூடான உடனே வெங்காயத்தை போட்டு தேய்ச்சிடலாம். இப்போது நான் வெறும் இந்த மாவில் நான் ஊற்றி காட்டுறேங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக வந்து நார்மலாக தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன். உங்களுக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், தோசை நல்லா இந்த அளவுக்கு செவந்த உடனே இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். தோசை செவக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பருப்பு ஊற வைக்கும் போதே வந்து நீங்கள் வந்து கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து ஊற வைக்கலாங்க. எல்லாமே வந்து ஒரு 1/2 கப் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தோசை நல்லா செவந்துருச்சு. இப்போ உள் பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம்.
பாருங்கள் அடியிலையும் நல்லா செவந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது இதே மாவில் நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படியும் நீங்கள் செய்யலாம். செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இல்லைன்னா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு இப்போதைக்கு என்ன எவ்வளோ சாப்பிட போகிறீங்களோ அந்தளவுக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை போட்டுட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து முருங்கைக்கீரை போட்டுட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கோங்க மாவு. அதனால் இப்போதைக்கு என்ன செய்கிறீங்களோ ஒரு 2 தோசை சுடுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து வச்சுட்டு நீங்கள் கீரை போட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தோசை நல்லா செவந்த உடனே இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா செவந்துருக்கணும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸில் தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க தோசை, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குங்க தோசை, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.